இந்த வீடியோ எடுத்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்பயும் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பார்க்குறது மாதிரியே இருக்குது. இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது கும்பகோணத்துலேருந்து தான். இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது கும்பகோணத்துலேருந்து. இந்த பிளானும் பெரிய அளவில் பிளான்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த ட்ரிப் வந்து போயாகணும், அந்த ட்ராவல் வந்து போயாகணும்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தது. அன்ரிசர்வேஷன் ட்ரெயினில் தான் போகிறது மாதிரி ஆயிடுச்சு. சீட் கூட கிடைக்கல ஸ்டார்டிங்கில். கும்பகோணம் டு பாதி மிட்வே வரைக்கும் எங்களுக்கு சீட் கூட கிடைக்கல. சேயோன் கையில் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் உட்காந்துட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக சேயோனையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன்லேயே போய்கிட்டு இருந்தோம். எப்படியாவது மதுரை வரைக்கும் போயிட்டா அப்படி அதுக்கப்புறம் எப்படியாவது ரீச் ஆகிடலாம் அப்படின்னு. அந்த ட்ராவலில் அவ்வளோ க்ரௌடு, நாய்ஸு, ஒவ்வொரு சவுண்டாக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் இருந்தது. இதுக்கு இடையில சின்ன சின்ன ஹாப்பினஸும் கண்டிப்பாக இருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ சவுண்டுக்கும் இடையில, நாய்ஸ்க்கும் இடையில இந்த மலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அமைதி அந்த ஃபுல் ட்ரெயின்குள்ளேயும் இருந்தது. அந்த ஃபுல் ட்ரெயினுமே ஜன்னலுக்கு வெளியில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மவுண்டெயினோட வியூஸாக இருக்கட்டும், அந்த க்ரீனியாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், அதெல்லாமே அந்த ஃபுல் ட்ரெயினையுமே ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. இது போக அங்கே அந்த மேகங்கள்லாம் அந்த தவழ்ந்து போகிறது மாதிரி இருக்கக்கூடிய அழகாக இருக்கட்டும், இதெல்லாம் அவ்வளோ ஒரு அமைதியை வந்து அந்த ஃபுல் ட்ரெயின்லேயும் கொடுத்துச்சு. அந்த கொஞ்ச நேரம் அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த ரஷ்ஷு, நாய்ஸ்னஸ்ஸு எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப காமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அடிக்கடி இனிமேல் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு நாங்கள் அதிகமாக யோசிக்க வச்ச ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு நேச்சர் வந்து நினச்சது அப்படின்னா நம்மளோட எவ்வளோ ரஷ்ஷான டயத்துலையும் நமக்கு ஒரு பிரேக் கொடுத்து நம்மளை காம் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு பிரேக் தேவை அப்படிங்கிறதையும் நமக்கு காட்ட முடியும்னு நான் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட தானே. ஒரு வழியாக நாங்கள் மதுரை ரீச் ஆனதுக்கப்புறம் சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், டைம் ஆகுதுன்னு காரில் அங்கேருந்து திருநெல்வேலிக்கு ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ அடிதடியாக நாங்கள் போனது என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக. அனிதாவோட மேரேஜ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவளோட அந்த மேரேஜ் டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருந்த அந்த தோரணங்கள், இதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ஒரு மெமரிஸ் வந்து ஞாபகம் வருது. அங்கே வந்து இந்த பலூன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ போட்டு. இதெல்லாம் அவங்களோட என்ட்ரி, பொண்ணு மாப்பிள்ளை வரக்கூடிய அந்த என்ட்ரிஸுமே பார்த்திங்கன்னா ஜெண்டா மேலெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. நாங்கள் குழந்தைங்கள தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கவே இல்லை. சூப்பராக இருந்தது. அந்த மேரேஜில் இருந்த ஒரு என்ட்ரன்ஸில் அவ்வளோ நாங்கள் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் என்னோடய சிஸ்டர் எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். ஃபைனலி இதான் அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை. அவங்களோட வெல்கமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மெமரிஸ் எல்லாம் அவ்வளோ கேப்சர் பண்ணது மாதிரி இருக்குது. இப்போது நினச்சாலும் அந்த இடத்துல நாங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணோம், அது ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாச்சுல்ல, நெக்ஸ்ட்டு சாப்பாட்டுக்கு போயாச்சு. அங்கே தான் இந்த திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு டிஷ் நான் இங்கே தான் ட்ரை பண்ணேன். சொதி குழம்பு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக மேரேஜ் எல்லாம் முடிச்சாச்சு, ஈவெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. டாட்டா பை பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் இந்த குட்டீஸ்லாம் நல்லா அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டைம் நாங்கள் காரில் ரிட்டன் கிளம்புனதுனால ரொம்ப காமாக இருந்தது. நம்ம வரும்போது இருந்த ஒரு ரஷ் இல்லை, ஒரு நாய்ஸி இல்லை, ரொம்ப டயர்டாக மேரேஜ் பார்த்தாச்சு, ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப காமாக ஒரு அமைதியாக அந்த ட்ரிப் வந்து ரிட்டனில் வந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அங்கே இடையில வந்துட்டு ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு அங்கே இந்த பேரட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா, அடாப்ஷனுக்காக வச்சுருந்தாங்க. அடாப்ட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த வியூவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே ஸ்லோவாக மதுரை ரீச் ஆயாச்சு. ஒரு சில ட்ராவல் ட்ரிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளானை மீறி அது நடக்கும்.
பிளானே இல்லாமல் போயிட்டு வந்த இந்த ஜேர்னியில் எங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருந்தது. இதுக்கு வந்து பெரிய லக்ஸரி தேவையில்லை, பர்ஃபெக்ட் பிளான்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் அ மொமெண்ட், ஜஸ்ட் அ ரீசன். அந்த கல்யாணத்துக்கு போகணும், என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டில் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். இப்போ யோசித்து பார்த்தாலும் சரி, நாங்கள் போயிட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் சைல்டிஷாகவும் ரொம்ப மெமரிஸாகவும் இருக்குது. அதுவும் தாண்டி ஒரு ட்ராவல் போகணும், வெளியிலன்னு சொல்லி கிளம்புறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வளரும். நீங்கள் எந்த அளவுக்கு வெளியில் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட தைரியம் வரும். நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ. பேக் டு த ரொட்டீன். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு மெமரிஸோட வீடியோட பார்க்கலாம்.